ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் ஹாரர் படமாக ரிலீஸ் ஆகிருக்கிற பிரிங் ஹர் பேக். இந்த படத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தவங்க சாலி ஹாக்கின்ஸ். இவங்க வேற யாரும் இல்லை, இவங்க ஆல்ரெடி அகாடமி அவார்ட், அதாவது சிறந்த நடிகைக்கான ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டவங்க. சேஃப் ஆஃப் வாட்டர் படத்தில் நடித்ததற்காக இவங்களுக்கு அந்த ஆஸ்கார் அவார்டு நாமினேட் ஆனாங்க, ஆனால் கிடைக்கல. அந்த அளவுக்கு ஒரு திறமையான நடிகை தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க சாலி ஹாக்கின்ஸ். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா மைக்கேல் பிலிப்போ, டேனி பிலிப்போ. இவங்க ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸான ஒரு படம் டாக் டு மீ. இந்த படத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை எடுத்த 2 டைரக்டர்கள் தான் இந்த பிரிங் ஹர் பேக்கை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு குடும்பம், அதாவது பார்த்தீங்கன்னா அப்பா, பையன், பொண்ணு 3 பேர் தான், அம்மா கிடையாது, அண்ணன், தங்கச்சி, அப்பா. இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதாவது பையனுக்கு இன்னும் 18 வருஷம் கம்ப்ளீட் ஆகலை, பொண்ணுக்கு 16 வருஷம். இந்த டைமில் படத்தோட ஆரம்பத்திலேயே அப்பா பாத்ரூமில் வலிக்கு விழுந்து செத்துறாரு. வலிக்கு விழுந்து செத்த உடனே இன்னமேட்டு அந்த சைல்ட் டேக்கர் ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க, இவங்களை ஒரு யாருக்கிட்டேயோன்னு ஒரு வீட்டில் அமைச்சு தான் இனிமேட்டு பார்த்துக்கிட்டு ஆகணும். ஏன்னா பையனுக்கும் 18 வயசு முடியல, பொண்ணு சின்ன பொண்ணு. அதனால் யார் டேக்கர், அதாவது பேபி டேக்கர் பண்ணிக்கிறாங்களோ அவங்க வீட்டில் விட்டுறலாம் அப்படின்னு போலீஸ் முடிவு பண்ணி அங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த சாலி ஹாக்கின்ஸ் இருக்கிற ஒரு வீட்டுக்கு அவங்க தான் இவங்களை டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் அவங்க 2 பேர்த்தையும் அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்குது. அவங்க அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு, சாலி ஹாக்கின்ஸ் என்னென்ன பிரச்சனைகள் ஆச்சு, இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படத்தோட கதையே. இந்த படம் முழுக்க முழுக்க ஏ சர்டிஃபைட் படம் தான். இதில் பயங்கரமான, அதாவது மனதை பதற வைக்கும் காட்சிகள் நிறையாவே இருக்குது. கடைசியில் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரமே இந்த படத்தை பார்த்து முடித்த உடனே எனக்கு ஒரு 3 மணி நேரம் இந்த படத்தோட ஒரு, அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், அந்த ஒரு இன்னும் அஃபெக்ட் ஆயிடுவோன்னு சொல்லுங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த படத்தில் வர சீனுங்க அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணிருச்சு. வெளியவே வர முடியல, கொஞ்ச நேரம் ஆச்சு வெளியே வந்ததுக்கு. அந்த அளவுக்கு இதில் ரத்தம், சதை எல்லாமே கிழிச்சு தொங்கி அந்த மாதிரி ஒரு சீனுங்க எந்த படத்துலையுமே இது வரைக்கும் நான் ஹாரர் படத்தில் அந்த மாதிரி ஒரு சீன்கள்லாம் பார்த்தே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சீன்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது. அதனால் குழந்தைகள் கண்டிப்பாக இந்த படத்தை தவிர்க்கிறது நல்லது. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. சரி, அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது இவங்க 2 பேர்த்தையும் அந்த வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்கே ஹீரோயின் இருக்காங்க. அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆல்ரெடி ஹீரோயினுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு கண்ணு தெரியாத பொண்ணு, அது செத்து போயிடுச்சு. இவங்க தனியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பையனை ஆல்ரெடி தத்தெடுத்து வளர்த்துறேன் அப்படின்னு ஒரு பேச்சில் இவங்க 2 பேர்த்தையும் போய் சொல்லி அந்த பையனை மொட்டை அடித்த மாதிரி காட்டுவாங்க. அந்த பையன் யாருன்னா ரொம்ப ஒரு சிக்கான ஒரு பையன். அதாவது பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பையனை வச்சு இந்த பொண்ணை இந்த ஹீரோயின் இந்த பொண்ணை அவங்க பொண்ணுக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு ஹாரர் சம்பவங்கள்லாம் பண்ணுறாங்க. அதுதான் இந்த மொத்த படமே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சாலி ஹாக்கின்ஸோட நடிப்பு அட்டகாசமான நடிப்புன்னு தான் சொல்லணும். அப்படி நடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி நல்ல நடிகை தான். இந்த படத்தில் ஒவ்வொரு சீனுமே அந்த அளவுக்கு தன்னோட பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு என்ன ஆக போதோ ஏதாக போதோ அப்படிங்கிற ஒரு பதட்டம், அதாவது அருவருக்கத்தக்க சீன்லாம் நிறையாவே இருக்குது. அதனால் இந்த படம் ஒரு ஹாரர் தான் சொல்லணும். இது சூப்பர் நேச்சுரல் கூட சொல்ல முடியாது. இது முழுக்க முழுக்க ஒரு ஹாரரான படம் தான். கடைசியாக தன்னோட தங்கச்சியை அந்த அண்ணன் எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படத்தோட கதையே. அந்த பையனுமே சூப்பராக நடிச்சிருந்தான். அந்த தங்கச்சி கேரக்டர் நடிச்ச பொண்ணுமே நல்லா நடிச்சிருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் கடைசி வரைக்குமே நம்மளை ஒரு பயங்கரமான ஒரு திகில், அதாவது பார்த்தீங்கன்னா பேய் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அங்கே ஒரு சின்ன பையனோட ஒரு கொடூரத்தனத்தால் அந்த பொண்ணு எப்படி தாக்கப்படுறா, அங்கேருந்து எப்படி தப்பிக்கப்படுறா, அந்த சாலி ஹாக்கின்ஸ் என்னென்ன அந்த பிள்ளைங்களை தன்னோட அந்த பொண்ணை அட்டாக் பண்ணுறதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படமே. இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம், ஹாரர் படம். தயவு செய்து குழந்தைகள் பார்க்காதீங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திங்க. நன்றி, வணக்கம்.